அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 12 லக்கணத்திலிருந்து 12 பாவத்திலையும் சுக்கிரன் என்றால் என்ன பலனை செய்வார் என்பதை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ லக்கணத்தில் சுக்கிரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு காம இச்சை அதிகமாக இருக்கும். பெண் பித்தனாக இருப்பான். சினிமா, டிராமா, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என்ற கலை ஆர்வம் மிக்கவராக இருப்பார்கள். அலங்கார பிரியராகவும் ஆடை விதவிதமாக அணியும் ஆபரணங்கள் யோகமுடையவராக இருப்பார்கள். கண் அடைக்கூடியவர்கள். சிறு வயதிலேயே பெண் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். கண் பார்வை குறையும். வாயு தொல்லை ஏற்படும். சுக்கிரன் சஞ்சீவி கிரகம் என்பதால் தீர்க்க ஆயுள் ஏற்படும். லக்கணம் பாவ வீடாக அமைந்து அதில் சுக்கிரன் நின்று தீய கிரக சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டால் செக்ஸ் உணர்வு அதிகமாக தூண்டும். கட்டுப்பாடுகளை மீறி செக்ஸில் ஈடுபட செய்ய அவங்கள வற்புறுத்தும். கருத்தில் கொள்ளுங்க. முழுக்க இந்த தாம்பத்திய சுகத்துக்கு சுக்கிரன் தான் காரணம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் லக்கணத்தில் உள்ள சுக்கிரனோடு ராகு சேர்க்கை ஏற்பட்டால் இது விதவை பெண்ணுடன் தொடர்பு ஏற்படும். இதற்கு செவ்வாய் பார்வை இருந்தால் திருட்டு திருமணம் நடக்கும். லக்கணத்தில் உள்ள சுக்கிரனுடன் சூரியன் செவ்வாய் போன்ற பாவ கிரகம் சேர்ந்தாலோ பார்த்தாலோ திருமண வாழ்வு கெட்டுவிடும். கருத்தில் கொள்ளுங்க. அதனால் பெற்றோர்கள் வேதனை அடைய நேரிடும். ஆக லக்கணத்தில் இருக்கும் சுக்கிரனுக்கு வேறு கிரக சேர்க்கை பார்வை இருந்தால் அதையும் நீங்கள் அதாவது எப்படின்னா அந்த கிரகத்தின் அமைப்பில் நீங்கள் பார்க்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இப்படிப்பட்ட லக்கணத்தில் இருக்கும் சுக்கிரனுக்கு 8ல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் இந்த சுக்கிரன் வேலையை செய்யாது. அது நல்லா கருத்தில் கொள்ளணும். அதாவது ஜாதக லக்கணத்தில் சுக்கிரன் இருக்குள்ள 8ல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா இதுடைய தாக்கமானது மாற்றத்தை ஏற்படுத்தும். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. இப்போ 2ல் சுக்கிரன் இருந்தால் தனம் வாக்கை குறிக்கும். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும்போது தன லாபத்தை கொடுப்பார். நல்ல திறமையான கவர்ச்சிகரமான பேச்சையும் கொடுப்பார். பெரிய குடும்பம், நல்ல மனைவி, சொத்து சுகம் ஏற்படும். இத்துடன் பாவகிரகம் சேர்ந்தால் மனைவி அதாவது எப்போதும் நோயாளியே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்திருந்தால் காதல் தோல்வி, திருமண தடை, பெண்களால் அவப்பெயர்கள் ஏற்படும். 2ல் இருக்கும் சுக்கிரனோடு சனி நல்ல ஆதித்யம் பெற்று சேர்க்கை பெற்றால் தன லாபத்தை அதிகமாக தருவார். சனி அந்த லக்கணத்துக்கு கெடுதல் செய்வதாக இருந்தாலும் தன சேர்க்கை அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். அதே போல் தாமத திருமணம் ஏற்படும். 2ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் குரு சேர்ந்து நின்றால் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தும் பெரிய மனிதர்களுடன் தொடர்பு ஏற்படும். குரு ஆதிபத்திய தோஷம் பெறக்கூடியது. அதை கருத்தில் கொள்ளணும். அதே போல் 2ஆம் இடம் கண். சுக்கிரன் 2ல் இருக்கும்போது அழகான கண்ணை உடையவராக இருப்பார்கள். ஆனால் சுக்கிரனுடன் சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் கண் நோய், கண் பார்வை மங்குதல், சில சமயங்களில் ஒரு கண் போய்விடும். இந்த சுக்கிரனுடன் சந்திரன் சேர்க்கை பெறும்போது காம இச்சை தூண்டி பெண்கள் உறவை அதிகமாக நாடுபடி செய்வார். அதனால் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும். கருத்தில் கொள்ளுங்க. இது 2ஆம் இடத்தில் சுக்கிரன் தான் அந்த நிலை தான். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் லக்கணத்து 3ஆம் இடம். 3ஆம் இடத்தில் சகோதர ஸ்தானம். இங்கே பெண் கிரக சுக்கிரன் என்றால் அடுத்து பிறப்பது சகோதரியாக இருக்கும். இது 7க்கும் 9க்கும் அதாவது மனைவின் பாக்கியஸ்தானமும். எனவே மனைவியின் சொல் கேட்டு ஒரு சகோதரியை போல் இணக்குடன் வாழ்வார்கள். ஆனால் மனைவியிடம் ஏற்படும் இன்பத்தால் சில உபதிரங்களும் இருக்கவே செய்யும். இங்கு சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல எழுத்தாற்றிலும் நடிப்பாற்றிலும் அவர் ஏற்படுத்தி தருவார். கலைத்தொழில் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம்
கருமித்தனமாக இவர் இருப்பார். செலவை அவள் செய்ய மாட்டார். இந்த சுக்கிரனுடன் தீய கிரக சேர்க்கை பார்வை ஏற்பட்டால் மனைவியிடம் மனஸ்தாபமும் கலகமும் ஏற்படும். 3ஆம் இடம் சிறு தூர பயணத்தை குறிக்கும். எனவே அடிக்கடி வாகன பயணங்கள் இவங்க செல்வாங்க, கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 4இல் சுக்கிரன் இருந்தால் சுக்கிரனுக்கு 4ஆம் இடம் ஒரு நல்ல ஸ்தானமாகும். எனவே 4ஆம் இடம் காரத்துவங்களை ஜாதகருக்கு குறைவின்றி கொடுப்பார். நல்ல வசதியான வீடு, கார், பங்களா, நல்ல உடை, வாசனை திரவங்கள், பால் பாக்கியம், இப்படி சுகபோகங்களை ஏற்படுத்தி ஜாதகரை உயர்த்தி அவங்கள வாழ வைப்பார். கருத்தில் கொள்ளுங்க. நல்ல மதிப்புமிக்க குடும்பம், மனைவி, மக்கள் ஏற்படும். பெரும்பாலும் நகரத்தில் வசிக்கின்ற வாய்ப்பு இவர்களுக்கு இருக்கும். இது ஒரு சிறப்பான பலனாகும். சுக்கிரன் 4இல் இருக்கும்போது மருமகள் தன் சொந்த வீட்டு பெருமைகளை அதிகமாக பேசுவாங்க. இத்துடன் சேரும் சுப அசுப கிரகங்களை பொறுத்து பலனில் மாற்றம் இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. 4ஆம் வீட்டில் சுக்கிரனுடன் சூரியன், சந்திரன், குரு, சனி, புதன் இவர்கள் யாரான ஒருவர் சேரும்போது வாகன வசதிகள் ஏற்பட்டுவிடும். இந்த இடம் பாவர்களால் பாதிக்கப்படும் போது ஜாதகரை சோம்பேறியாக்கி அவருக்கு அதாவது வேலை செய்யக்கூடிய தகுதியை அவர்களிருந்து எடுத்துரும். கருத்தில் கொள்ளுங்க. அதை தான் முன்னோர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் 5இல் சுக்கிரன் என்றால் இது ஒரு சிறப்பான நிலையாகும். நல்ல புத்தியும் நல்ல வசதியான வாழ்க்கையும் நல்ல சம்பந்தத்தை ஏற்படுத்தி தரும். நல்ல சுயமான வாழ்க்கை வசதி ஏற்படும். சுக்கிரன் சுபபோக்கிரன். எனவே எண்ணத்தில் சொகுசான வாழ்க்கையும் சுக போக காம இச்சைகளையும் தூண்டுவதால் இவர்கள் கஷ்டப்படவோ கடினமான முயற்சிகளோ ஈடுபடவோ தயங்குவார்கள். எனவே நல்ல அறிவாற்றல் இருக்கும். முயற்சி குறைவாக இருக்கும். மனைவி மக்களிடம் நல்ல பாசமும் நேசமும் உடையவராக இருப்பார்கள். நல்ல வசதி வாய்ப்புகள் ஏற்படும். மருமகன் அல்லது மருமகன் மீது அதிக பாசம் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. இவர்கள் எப்போதும் மற்றவரை நேசிப்பார்கள். பெண் ஜாதகத்தில் இந்த சுக்கிரனுக்கு 4ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ சூரியன் இருந்தால் அவர்களின் ஆயுளுக்கு அதாவது எப்படின்னா ஆயிலும் கற்பிணிகளுக்கும் கலங்க ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது காம உணர்வை அதிகமாக்கி தூண்டிவிடும். கருத்தில் கொள்ளுங்க இந்த அமைப்பு. எனவே சினிமா, டிராமா என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையோ பிற ஆண்களின் பேச்சிலோ மயங்கி வழி தவிர வாய்ப்புகள் அதிகம். அதனால் 5ஆம் வீட்டில் சுக்கிரன் கொல்லி போட பிள்ளை இல்லை என்பார்கள். அதுவும் கருத்தில் கொள்ளணும். எனவே புத்திர பேரில் தடையோ தாமதமோ இருக்கும். இதுக்கு மற்ற கிரக சேர்க்கைக்கு பார்வை அதாவது குரு பார்வை 5ஆம் இடத்தில் இருந்தால் அத்தனை மாற்றங்களும் மாறிடும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. 6இல் சுக்கிரன் இது சிறப்பில்லாத இடம். ரூண ரோக சத்ரு சாணம். மனைவிக்கு பீடை, நோயில்ல மனைவியை அமைவாங்க. கருத்தில் கொடுங்க. 6ஆம் வீட்டில் சுக்கிரன் முதலில் ஆரோக்கியத்தை கெடுக்கும். சுக போகங்களை நன்றாக அனுபவிக்க செய்து அதன் மூலம் நோயை கொண்டு வந்துவிடும். மனைவியிலிருந்து மகிழ்வான மகிழ்ச்சி கிடைக்காது. சுகபோகங்களை திருப்தியாக அனுபவிக்க முடியாது. சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கும்போது எதிரிகள் இல்லாத நிலையும் ஓரளவு பணப்புழுக்கத்தையும் நல்ல வேலையாட்களும் கொடுப்பார். ஜாதகர் மகிழ்ச்சி அடைந்து அளவுக்கு மீறி ருசியான உணவுகளை உண்பான். அதனால் அஜீரண வியாதி முதலியவை ஏற்படும். அந்த 6ஆம் இடம் நீர் தத்துவ ராசியாக இருந்தால் அளவுக்கு மீறி குடிப்பழக்கத்தையும் கொண்டு வந்து அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்திடுவார். சர்க்கரை வியாதியை அவர்களுக்கு 100% வந்துடும். கருத்தில் கொடுங்க. 6ஆம் இடம் சுக்கிரன் இளமளியே செக்ஸ் உணர்வுகளை தூண்டி விடுவார். இந்நிலையில் செவ்வாய், ராகு, கேது தொடர்புகள் இருந்துவிட்டால் காம உணர்ச்சி பொங்கும். இவர்களுக்கு இளமையிலேயே திருமணம் செய்துவிடுவது சிறப்பு. இல்லாவிட்டால் காமத்தின் வழியில் வழி தவறி கண்ட நோய்களை இவங்களுக்கு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் 7ஆம் இடம் கலந்தர ஸ்தானமாகும். சுக்கிரன் கலந்தரக்காரகன். ஒரு காரகன் பாவத்தில் என்றால் கார ஓவ பாவ நாஸ்தி தோஷம் ஏற்பட்டு அந்த பாவக பலன் கெட்டுவிடும் என்பது பொதுவான ஜோதிட விதி. ஆனால் அனுபவத்தில் இது போன்ற
கெடுதல்கள் அதிகமாக தருவதில்லைன்னு முன்னோர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நல்ல அழகான மனைவியும் ஆனந்தமான திருமண வாழ்க்கையும் தந்து விடுகிறார். காம உணவில் அதிக விருப்பத்தையும் மனைவியின் மீது பிரியாத நேசத்தையும் இவர் ஏற்படுத்துவார். இவர்கள் செக்ஸுக்கு தான் முதலிடம் தருவார்கள். பொதுவாக செக்ஸ் செயற்கைகளுக்கு மீறிய முறையில் தன் உணர்ச்சியை தீர்த்து கொள்ள ஆசைப்படுவார்கள். அதனால் உடல் வளம் கெட்டு சில பிரச்சனைகளும் ஏற்படும். இந்த சுக்கிரனை குரு பார்த்தால் அளவுக்கு மீறிய செக்ஸ் உணர்வை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். இது ஒரு பொதுவான பலன். இதற்கு மேல் சுக்கிரன் இருக்கும் 7ஆம் இடம் எந்த கிரக வீடு, அங்கு சுக்கிரன் பலம் என்ன என்பதை பொறுத்து தான் அந்த ஜாதகருடைய அமைப்பு அமையும். கருத்தில் கொள்ளுங்க. குறிப்பாக 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை கூடாது. இது திருமண வாழ்க்கையை கெடுத்துவிடும். திருமணம் கூடி வராத நிலையோ இல்லை திருமணத்துக்கு பின் பிரிவினையோ ஏற்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் சேர்ந்து நின்று பாவிகள் சம்மதம் ஏற்பட்டால் பாதி வழியில் மனைவியை இழக்க நேரிடும். கருத்தில் கொள்ளுங்க. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை திருமணம் விரைவில் நடக்காது. 35 வரை கடுமையான தோஷம் ஏற்படும். அவங்களுக்கு திருமணம் என்பது எட்டா காரியமாக மாறிடும். கருத்தில் கொள்ளுங்க. அப்படியே திருமணம் நடந்தாலும் அவங்களுக்கு பிரிவினையே தரும். கருத்தில் கொண்டு இந்த நீங்கள் அதாவது இந்த 7ஆம் இடத்தில் சுக்கிரன் சூரியன் இருந்தால் மிகவும் கவனம் தேவை. இவங்க இந்த சூரிய வழிபாடை டெய்லியும் செய்யணும். அப்போ தான் இந்த தோஷத்திலிருந்து அவங்க விடுபட முடியும். சூரிய நமஸ்காரம் காலையில் பண்ணிவிட்டு அவருடைய சுவானத்தை ஏதாவது ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மோட்சம், அதாவது இதிலிருந்து விடுபடலாம். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் நன்மை தீமைகள் இரண்டுமே உண்டு. நன்மை என்று எடுத்துக்கொண்டால் சஞ்சீவி கிரகமான சுக்கிரன் 8இல் நிற்பதால் நீண்ட ஆயுள் உண்டாகும். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், சுபிட்ச ஸ்தான சுக்கிரன் அங்கு நிற்பதால் புதையல், லாட்ரி, இன்சூரன்ஸ், உயில் இப்படி உழைக்காத பணம் திடீரென கிடைக்கும் வாய்ப்புண்டு. நல்ல செல்வ நிலையை ஏற்படுத்தி தருவார். 8ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் சேர்ந்து நின்றால் புதையல் யோகம் உறுதியாக உண்டு. கருத்தில் கொள்ளலாம். ஆனால் அந்த சுக்கிரனுடன் செவ்வாய் ராகு சேர்ந்து விட்டால் யோகம் கிடைக்காது. 8இல் இருக்கிற சுக்கிரனோடு சூரியனோ சந்திரனோ ஆதிபத்திய தோஷம் இல்லாமல் பார்த்தால் வாரிசு இல்லாத சொத்துகளும் வந்து சேரலாம். 8இல் இருக்கிற சுக்கிரன் தொழில் வழியிலும் உயர்வடை செய்யும். ஆனால் அதே நேரத்தில் தீமை என்று எடுத்துக்கொண்டால் இந்த 8ஆம் இடமானது துஸ்தானத்தில் ஒன்றாகும். 8இல் இருக்கிற கிரகம் எப்படியும் இடர்பாடுகளை செய்தே தீரும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல ஜாதகரை காம உணர்ச்சியை தூண்டி காதல் களியாட்டுகளில் அதிகமாக ஈடுபட வைத்து நோய் பாதிப்பு உள்ளாக்கிவிடும். ஆணின் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண்ணின் ஜாதகமாக இருந்தாலும் சரி, 8இல் சுக்கிரன் இருப்பது நல்லதல்ல. நன்மை செய்வது போல் இருந்தாலும் முடிவில் கெடுபலனிலே முடியும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் ரகசிய நோய், பெண்களால் ஆபத்து, வாகனங்களால் விபத்து, சர்க்கரைவாதி, கிட்னி பிரச்சனை போன்ற நோய் பாதிப்புகளை சந்திக்க வேண்டியில் இருக்கும். சுக்கிரனுடன் ராகு சேர்க்கை ஏற்பட்டால் கலந்தர வாழ்வில் விரிசல், பிரிவினை, விவாகரத்து போன்ற ஏற்படும். வயதான காலத்தில் வியாதியை கொடுத்து துன்பப்பட வைத்துவிடும். அதனால் ஜாதகர் தன் தகுதிக்கு மீறி செயல்களும் செய்வார். கருத்தில் கொள்ளுங்க. இப்படிப்பட்ட 8இல் சுக்கிரன் இருந்தால் சுக்கிர வழிபாடு மிகவும், அதாவது அவங்க அதிகமாக செய்யணும். அதே போல் அவங்களுடைய குலதெய்வத்தையே வருடத்துக்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு வணங்கிட்டு வரணும். அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும். கருத்தில் கொள்ளுங்க. 9இல் சுக்கிரன் இருந்தால் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் எந்த நிலையிலும் ஜாதகரை சந்தோஷமாக வைத்திருப்பதுடன் நல்ல பாக்கியத்தையும் தருவார். ஜாதகர் நல்ல தர்ம குணம் படைத்தவராகவும் நல்ல ஞானமும் குரு விசுவாசம் உள்ளவராகவும் இருப்பார். பிதுர் தேவதையை பூஜிப்பார். நல்ல ஸ்திரீ புகழும் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கும். அதே போல் ஒரு ஆணாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல, அதாவது நோய் இல்லாத
மனைவி அமைவாங்க, கருத்தில் கொள்ளுங்க. அவங்களால இந்த ஜாதகருக்கு புகழ் ஏற்படும். நல்ல மனைவி, மக்கள், நண்பர்கள் ஏற்படுவார்கள். 9ஆம் இடம் நீண்ட தூர பயணம். எனவே ஜாதகர் நீண்ட தூரங்கள் பயணம் செய்து வெளியிடம், வெளிநாடு சென்று நல்ல பொருள் சம்பாதிக்கும் வாய்ப்பு அவருக்கு அமையும். வெளிநாடுகளில் நல்ல வெற்றி ஏற்படும். மனைவி நல்ல பாக்கியவதியாகவும் நல்ல குடும்ப பெண்ணாகவும் இருப்பார்கள். சில சமயம் காதல் திருமணம் அமைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சுக்கிரனுக்கு 5, 9ஆம் இடத்தில் சூரியனோ சந்திரனோ அல்லது குருவோ நின்றால் நல்ல மதிப்புமிக்க கல்வியை ஜாதகர் பெறுவார். இப்படி 9ஆம் இடம் சுக்கிரன் ஜாதகருக்கு நல்ல பலன்களை அள்ளி வீசுகிறார். அதே சமயம் சுக்கிரனுக்கு தீய கிரக சேர்க்கை பார்வை ஏற்பட்டால், சுக்கிரன் ஆதிபத்திய தோஷம் பெற்றாலோ நல்ல பலன்களுக்கு மாறாக தீய பலன்களை சந்திக்க நேரிடும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ சூரியன், சனி, செவ்வாய், ராகு போன்ற பாவ கிரகங்கள் தொடர்பு பெற்றால் ஆரோக்கியம் கெட்டுவிடும். பெண்களிடம் விரோதம் ஏற்பட்டு வம்பு வழக்குகளும் நஷ்டங்கள் ஏற்படும். சுக்கிரனுடன் சூரியனும் சனியும் சேர்ந்து நின்றால் அரசாங்கத்தால் தண்டிக்கப்படலாம், கௌரவம் பாதிக்கப்படலாம். கருத்தில் கொள்ளுங்க. இது 8, 9இல் சுக்கிரன் இருந்தால் இந்த பாதிப்பெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை. 10இல் சுக்கிரன் இருந்தால் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். இங்கு சுக்கிரன் இருப்பது மிகவும் சிறப்பு. நல்ல செல்வ வளமும் புகழும் ஏற்படும். தொழிலில் நல்ல வெற்றி ஏற்படும். நல்ல லாபம், அதிர்ஷ்டம் ஏற்படும். பெரிய மதிப்புமிக்க உத்தியோகமோ சுய தொழிலோ பொது வாழ்வில் வெற்றியோ ஏற்படுத்திவிடும். சுய தொழில் செய்பவர்கள் வாகனம், ஜவுளி கடை, ஹோட்டல், பெண்கள் விரும்பும் தொழில்கள், ஆடம்பர பொருட்கள், நறுமணப் பொருட்கள், அலங்கார தொழில்கள், பால், கால்நடைகள், மயக்கப் பொருட்கள் போன்றவற்றை ஈடுபட்டால் நல்ல லாபம் பெறுவார்கள். நேரடியாக பெண்கள் மூலமாகவும் பெண்கள் தொடர்புடைய பொருட்கள் மூலம் பணவரவுகள் ஏற்படும். அதாவது இந்த சுக்கிரன் நீசம், அஷ்டகம், கிரக யுத்தம், தீய கிரக சேர்க்கை போன்றவற்றில் பாதிப்படையாமல் இருக்க வேண்டும். இப்படி ஏதாவது ஒரு வகையில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டால் பலன் இதுக்கு நேர்மாறாக மாறிடும். கருத்தில் கொள்ளுங்க. கணவன் மனைவி மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி இல்லற வாழ்க்கை நாசப்படுத்திவிடும். பெண்களால் பெருத்த நஷ்டத்தை கொண்டு வரும். 10ஆம் இடம் கேந்திர ஸ்தானம் என்பதால் கேந்திராபதி தோஷம் ஏற்படாதா என்று எண்ணம் ஏற்படும். அது உண்மையே. இந்த சுக்கிரன் மிதுன லக்கத்துக்கு 10இல் நின்றால் 10இல் நிற்கும்போது மாணவிகா யோகம் மாறி நல்ல பலனை தந்து விடுவார். கருத்தில் கொள்ளுங்க. மகர லக்கணத்துக்கு 10இல் ஆட்சி பெறும். மகர லக்கணத்துக்கு 10இல் ஆட்சி பெறுவதனாலும் மாளவியா யோகம் ஏற்பட்டு மிக நல்ல பலனை தருவதனாலும் சுக்கிரன் கேந்திரத்துக்கு ஆதிபத்தியம் பெறாத ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், தனுசு, மீனம் போன்ற லக்கணங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. பொதுவாக சுக்கிரன் சந்திரனுடன் சேர்ந்திருந்தாலும் பார்த்தாலும் நல்ல பலன், அதாவது நல்ல பலனை தடை செய்வார். கருத்தில் கொள்ளணும். 11இல் சுக்கிரன் 11ஆம் இடத்து ஸ்தானத்தில் இங்கே சுக்கிரன் என்றால் வித்தை, பூமி, தொழில், லாபம் ஏற்படும். மற்ற வாழ்க்கை வசதிகளையும் மன மகிழ்ச்சியும் தரும். திருமணத்துக்கு பின் நல்ல உறவுகளையும் முன்னேற்றத்தையும் இவங்க அனுபவிப்பாங்க. 14ஆம் இடம் ஆசை, அபிலாசைகளையும் நீடித்த நட்பையும் குறிக்கும். எனவே நல்ல நண்பர்களையும் பிறருடன் நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தும். சில சமயம் மனைவி இல்லாத பெண்களுடன் நட்பை ஏற்படுத்தி அதை நீடிக்க செய்து செக்ஸ் உறவிலும் உண்டாக்கிவிடும். பெற்றோர்களுக்கு பீடையை ஏற்படுத்தும். பொதுவாக செல்வமும் சுகமும் குறைவு இல்லாமல் இருக்கும். இந்த சுக்கிரனுக்கு தீய கிரக சேர்க்கை பார்வை ஏற்பட்டால் சுக்கிரனின் நல்ல குணம் கெட்டுவிடும். கெட்ட நண்பர்கள் சகவாசம் ஏற்பட்டு கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டு அந்த ஜாதகர் கெட்டுவிட வாய்ப்புண்டு. இப்படிப்பட்டவர்கள் நண்பர்களுடன் நெருக்கம் அதிகம் இல்லாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. கருத்தில் கொள்ளுங்க. 12இல் சுக்கிரன் இருந்தால் 12ஆம் இடம் விரயஸ்தானம். இங்கு சுக்கிரன் இருப்பது நல்லதல்ல. இது அயன சயன சுகத்தை குறிக்கப்படும். அதாவது
பஞ்சன யோகம் பற்றி கூறுமிடும். இங்கு சுக்கிரன் இருப்பதால் ஆணாக இருந்தால் மனைவி தவிர பிற பெண்களுடன், பெண்ணாக இருந்தால் கணவன் அல்லது பிற ஆண்களுடன் திருட்டுத்தனமாக உறவு ஏற்பட்டுவிடும். இந்த ஒரு நிலையை மட்டும் வைத்து இது உறுதி செய்துவிட முடியும். இந்நிலையில் அவர்களுக்கு காம வேட்கை அதிகமாக இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. அதே சமயம் சுக்கிரனுக்கு செவ்வாய், சனி, ராகு போன்ற பாவங்களின் சேர்க்கை பார்வை ஏற்பட்டால் மேலே சொல்ல பலன் உறுதியாகிவிடும். அதிலும் இருக்கும். வீடு செவ்வாய் சனி வீடாக இருந்தால் இது மூடி மறைக்கவும் முடியாது. 12ஆம் இடம் சுபகிரக வீடாகவோ உறுப்பாக இருந்தால் அவர்களின் செக்ஸ் உறவு கட்டுக்குள் அடங்கியிருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. 12ஆம் இடம் அயன சமத்தை கூறுவதால் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் நகரத்தில் நல்ல வசதியான வீட்டில் வாழும் நிலை ஏற்படும். நல்ல பஞ்சன யோகம் ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. பெண் ஜாதகத்தில் 12 சுக்கிரன் இருந்து வேறு பாவகிரக தொடர்பு இருந்தால் காலகாலத்தில் அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் காதல் என்ற பிரச்சனையில் அவர்கள் சிக்கி விடுவார்கள். அதை பெற்றோர்கள் கருத்தில் கொள்ளணும். இப்படிப்பட்ட அமைப்புள்ள பெண்கள் பிற ஆண்களுடன் சகஜமாக பழகிவிடக்கூடாது. தனியாக எங்கு போகும் வாய்ப்பு தவிர்த்து விட வேண்டும். 12ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் நல்ல நிலையில் பாவகிரக தொடர்பு இல்லாமல் இருந்தால் அழகான மனைவியும் நல்ல வீடியும் அமைச்சு தருவார். அதே போல பெண்ணுக்கு நல்ல அழகான கணவரையும் நல்ல வீடியும் அவர் அமைச்சு தருவார், கருத்தில் கொள்க. 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளவர்கள் மதப்பற்று இல்லாதவர்களாகவும் மனதில் ரகசியம் உடையவர்களாகவும் கெட்ட எண்ணம் உடையவராக இருப்பார்கள், கருத்தில் கொள்ளணும். இது முழுக்க முழுக்க 12ஆம் இடத்துடைய சுக்கிரனுடைய அமைப்பு. இப்போ லக்னத்திலிருந்து 12 கட்டமும் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஜாதகத்தில் எந்த அமைப்பில் சுக்கிரன் எந்த இடத்தில் இருக்கிறார், அதை எந்த கிரகங்கள் பார்க்குது, கருத்தில் கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உண்மை நிலையை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.